Hello friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது சிம்பிளான ஒரு சாண்ட்விச் ரெசிபி. இது வந்துட்டு ஆனியன் டொமேட்டோ சாண்ட்விச். வீட்ல இருக்கக்கூடிய 2-3 பொருட்கள் வச்சு இந்த சூப்பரான சாண்ட்விச் நம்ம செய்யலாம். 5 நிமிஷத்துல சூப்பரா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சாண்ட்விச் இது. பேச்சுலர்ஸ் ஆகட்டும், சின்ன குழந்தைங்க கூட இது வந்துட்டு செஞ்சு சாப்பிடலாம். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான ஆனியன் டொமேட்டோ சாண்ட்விச் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ சாண்ட்விச்சுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா ஃபைனா சாப் பண்ணிருக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கீங்கன்னா பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க அதுக்கு பதிலாக சில்லி பவுடரை சேர்த்திக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தலை அதையும் கொஞ்சமா இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு கொஞ்சமா சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கேன், அதனால ரொம்ப கம்மியா தான் சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஜூசியான ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்க என்ன பிரெட் உங்களுக்கு பிடிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் பிரெட்டோ இல்ல பிரவுன் பிரெட் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்துட்டு நம்ம இந்த ஸ்டஃபிங்கை வந்துட்டு ஃபில் பண்ண போறோம். நடுவுல தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த ஃபில்லிங் நிறைய ஃபில்லிங் பிடிக்கும்னா நிறைய வச்சுக்கலாம். நம்ம செஞ்சிருக்கிற அளவுக்கு ஃபில்லிங் வந்துட்டு ஒரு 4 சாண்ட்விச்சுக்கு சரியா இருக்கும். ஃபில்லிங் வச்சாச்சு. இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ இதை நம்ம டோஸ்ட் பண்ண போறோம். ஒரு தோசை கல் அடுப்புல வச்சுக்கலாம். இப்போ இதுல வந்துட்டு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் இல்லைன்னா நெய் எது வேணுமோ உங்களுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சாண்ட்விச்சை நம்ம டோஸ்ட் பண்றதுக்கு வச்சிடலாம். மேலேயும் நம்ம வந்துட்டு பட்டர் தொடச்சிக்கலாம். இந்த பிரெட் மேல மேல் பகுதிக்கும். நம்ம டர்ன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இந்த சைடு நல்ல கோல்டன் கிறிஸ்பியா இந்த சாண்ட்விச் டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம அடுத்த சைடும் மீடியம் ஃபிளேம்ல வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி கொடுத்து டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 சைடுமே நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு சாண்ட்விச்சும் நம்ம போட்டு எடுத்துறோம். இப்போ நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு குயிக்கா ரெடி பண்ணோம் பாத்திருப்பீங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். செம்ம ஜூசியான சிம்பிளான ஒரு சாண்ட்விச். வெறும் வெங்காயம் தக்காளி வெட்டுற நேரம் தான் ஆகும் உங்களுக்கு. சாண்ட்விச் எடுத்துக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, செஞ்சு முடிச்சிடலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும், ஃபில்லிங்காவும் இருக்கும். நம்மளோட ஆனியன் டொமேட்டோ சாண்ட்விச் இப்போ ரெடி ஆயிடுச்சு. செம்ம ஜூசியா சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நீங்க கிரீன் சட்னி யூஸ் செய்யலாம், இல்ல டொமேட்டோ சாஸ் அண்ட் மயோனைஸ் வச்சு நீங்க சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க அப்படி சர்வ் பண்ணி சாப்பிடலாம். கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.